எல்லோருக்கும் ஈத் முபாரக்குங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னா, என்னோட ரம்ஜான் விலாக் ஒன்று பார்க்கலாங்க. ரம்ஜான் அன்னைக்கு இட்லியும் சிக்கன் குழம்பு தான் காலையில் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனாக நாளே நம்ம இட்லி மாவை ஆட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ரம்ஜான்னாவே நமக்கு என்னென்னா பிரியாணி தாங்க ஞாபகம் வரும். பிரியாணிக்கு மெயினாக தேவைப்படுறது இஞ்சி பூண்டு. அது காலையில் இஞ்சி உரிச்சிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காது. இதிலே டைம் ஃபுல்லாக போயிருங்கிறதுனால நாள் நைட்டே அதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எப்போதுமே ரம்ஜான்னா நான் எங்களோட சொந்த ஊருக்கு போயிடுவோம். ஆனால் இந்த டைம் என்னென்னா பிள்ளைங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால எங்களால் போக முடியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ரம்ஜான்னா பிரியாணி இருக்கிற மாதிரி மெஹந்தி இல்லாமல் இருக்குமா, அதனால மெஹந்தியும் நம்ம போட்டாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த இயர் ஈரோட்டில் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பிரியாணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. நைட்டு மருதாணி வச்சு தூங்கி எந்திரிச்ச பிறகு காலையில் பார்த்தா லைட்டாக தாங்க இருந்துச்சு. ஆனால் போக போக எனக்கு நல்லா டார்க் ஆகிடுச்சு. ஓகே, காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இட்லி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. இட்லி ஊற்றி பக்கத்தில் டீ போட்டு அப்படியே ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் சிக்கன் மட்டன் வாங்குறதுக்கு கடை கிளம்பியாச்சு. அப்படியே சைட் பை சைட் பிரியாணிக்குள்ளே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, லெமனு, அப்புறம் மிளகாய், இந்த மாதிரி தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது மாதிரி எல்லா ஐட்டத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது எடுத்து வைக்கிற டைமில் இட்லி வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இட்லி எடுத்து அதை எடுத்து வச்சு ஹாட் பாக்ஸில் எல்லாமே ஹாட் பேக் பண்ணியாச்சு. இந்த ரம்ஜான் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அது எதுக்காக ஸ்பெஷல் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நாள் நம்ம நோன்பு வச்சதெல்லாம் ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க. டீ ரெடி ஆகிடுச்சு. டீ மட்டும் குடிக்காமல் கொஞ்சம் பிஸ்கட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், நம்ம வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 3 பிஸ்கட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த கேப்பில் எங்கள் ஹஸ்பண்ட் சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம கழுவுறதுக்கு, அதாவது வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சட்டியில் தட்டி வச்சுட்டேன். சிக்கன் ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணலாம், மட்டனை பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தாங்க. சிக்கன் கிரேவி கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பட் மட்டன் பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. ஓகே, லஞ்சுக்கான வேலையை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல மார்னிங்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை பார்த்துட்ருக்குறேன். சிக்கன் குழம்பு வைக்க ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மார்னிங்கே இட்லியும் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு வைக்கிற கேப்பில் ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணி அதுக்கான மசாலா எல்லாமே ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் தொழுதுட்டு நம்ம பிரியாணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸ்டார்ட் பண்ணி அதை வீடியோ எடுக்க முடியல. ஸ்டார்ட் பண்ணி பாதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம வீடியோ எடுக்கலையே அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு பிரியாணி ஒரு வழியாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த அளவு ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம பிரியாணியை தம் போட்டோன்னா நம்ம பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக வருங்க. தயவுசெய்து யாரும் என்கிட்ட ரெசிபி என்னன்னு மட்டும் கேட்காதீங்க. இது குக்கிங் சேனல் இல்லை, அதனால் யாரும் என்கிட்ட ரெசிபி என்னன்னு மட்டும் கேட்காதீங்க. பிரியாணி ரெடி ஆகிற கேப்பில் நம்ம கத்திரிக்காய், அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் தயிர் சம்பல் இல்லாமல் பிரியாணி நல்லா இருக்காது பார்த்தீங்களா, அதனால் தயிர் சம்பல் நல்லா குக்கும்பர் போட்டு, பொமக்ரேனேட் போட்டு, அதாவது மாதுளம்பழம் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, பேக்கிங் செக்மெண்ட் தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும்ல, அதனால பேக்கிங் செக்மெண்ட் வந்தாச்சு. எல்லாருக்கும் தனித்தனி பேக்கிங்காக பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. ஸ்வீட்டு, அப்புறம் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் சிக்கனு, இந்த மாதிரி எல்லாமே தயிர் பச்சடி எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் வீட்லேயே கொடுத்தாச்சுங்க. ரொம்பவே மனநிறைவாக இருந்ததுங்க. எல்லாருக்கும் நம்ம பிரியாணி கொடுத்தது. எல்லாருமே ஒரு குறையாக சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் ரம்ஜான் அதுமா எப்போ பார்த்தாலும் உங்கள் ஊருக்கு போயிடுறீங்க, எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, இப்படி ஏமாற்றிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்பவே மனநிறைவாக இருந்துச்சு. 1:00 1:15 எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரங்க அவங்கவுங்க ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுத்துட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3:00 ஆகிடுச்சுங்க. 3:00 அப்புறம் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். பிரியாணி செஞ்சதுனால ரொம்ப என்னால் சாப்பிட முடியல, அது மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த டே. நான் என் கையாலே செஞ்சு எல்லாேருக்கும் நான் பிரியாணி கொடுத்தேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரியாணி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு தானே பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த கேக் எதுக்கு தெரியுமா, என்னோட ஸ்பெஷல் டேக்காக. ஸ்பெஷல் டேன்னு நான் சொல்லியிருந்தேன்னு, இந்த ரம்ஜான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்க. இந்த ஐஸ்கிரீம் கேக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய பர்த்டேவும் ரம்ஜானும் ஒரே நாளில் வந்ததுன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
வெட்டவே முடியலங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதாவது நல்லா ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஐஸ்கிரீம் கேக் பார்த்தீங்களா? நல்லா ஃப்ரீஸ் பண்ணியிருந்ததுனால என்னால வெட்டவே முடியல. ஆனா லைட்டா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அத சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டுங்க. அந்த டார்க் சாக்லேட்டோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைட்டா அந்த கசப்பு தன்மையில இருக்கிற மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து நல்லா இருந்துச்சு. என்னோட ஸ்பெஷல் டேவ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிற உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ ஜஸ்ட் என்னோட ஹேப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.